அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவைக்கா சார்பில் மகளிர் தின விழா மகளிர் தின விழா நடத்துகிறாங்க மக்களே. அதில் முக்கியமாக விஜய் அவர்கள் பங்கேற்கிறாப்புல. செம்ம சீனுக்கு இது இன்னைக்கு. இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது மகளிருக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தாவைக்கா தலைவர் விஜய் இன்னைக்கு அறிவிக்க போகிறாராம். பார்ப்போம். வீட்டில் இருக்கிற மனைவி, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டுக்கிட்டு மகளிர் தின கொண்டாட்டம் கேட்குதா உனக்கு? அது கூடவே ஒரு சின்ன தகவலும் கிடைக்குது. ஆனால் அது நடக்குமா என்னன்னு தெரில. மகளிர் அணி இருக்கு இல்லையா, அதோடைய தலைவியாக த்ரிஷா அவர்களை நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இன்னைக்கு நைட்டு நம்ம சேனலில் வரக்கூடிய காணொலியை தயவு செஞ்சு பார்த்துருங்க எல்லாரும். இந்த விஜய்ன்ற நபர் என்னெல்லாம் பேசுகிறார் என்ன ஏதுன்றதை பார்த்து போட்டு பொறிச்சு வருது, மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு வேற லெவலாக மேரினேட் பண்ணி அடித்து பொழிச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணில் குஞ்சுகள்லாம் பயங்கர விரக்தியில் இருக்காங்க. அண்ணா என்னண்ணா உன்னே நாங்கள் நம்பினோமேண்ணா, நீ என்னண்ணா இப்படி ஏமாத்திட்டியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அணில் குஞ்சுகள் சோசியல் மீடியாவில் கதறதை பார்க்க முடியுது. அதில் சில அணில் குஞ்சுகள் கதறதையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு அணில் குஞ்சா நம்ம பார்ப்போம். நண்பர்களே, தெரியல கிஷோரி, we are defending so much for him. திரிஷாவை கூட்டிட்டு போனாரு. அவரு பாலிடிக்ஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. எதுக்காக கூட்டிட்டு போன திரிஷாவை? சும்மாவே இருந்திருக்கலாம். தற்கொலை சொல்லி இப்ப தற்கொலையாவே நம்ம ஆக்கிட்டாங்களா? பேச்சாடி பேசுனா கொஞ்ச நேரம் பேசாடி பேசுனா இங்க பாரு இப்ப ஜோடியா இல்ல மேட்சிங் வேற மாதிரி டான்ஸ். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி தலைவர் விஜய் த்ரிஷாவாமா எங்க போய் சொல்லுங்க. ஆனா இந்த அணில் குஞ்சு தற்கொலைகளை நம்ம ஒரு விஷயத்துல பாராட்டணும். என்னன்னா, டிஃபெண்ட் பண்றாங்க. நாங்க முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், டிசைனா முட்டு கொடுத்தோன்றதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அது போக நம்மளை தற்குறின்னு சொன்னாங்க, நம்ம உண்மையாவே தற்குறியா தான் இருந்திருக்கோன்றதை உணர்றாங்க. தற்குறிகள் தாங்கள் தற்குறிகள் தான் என்பதை உணர்ந்த தருணம் மக்களே இது. பாருங்களேன், விஜய் அண்ணா கூட அவங்க சங்கீதா அவர்கள் சேரணும்னு வேளாங்கண்ணிக்கு போய் முட்டு போட்டெல்லாம் போகிறாங்க மண்டிக்கிட்டுக்கிட்டு. ஐயோ டேய் தற்கொலைகளா, உங்களை மாதிரி விட்ட ஆட்கள்னால தாண்டா அவன் அப்படியே பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். என்னுடைய ரசிகர்கள் எனக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் யாராவது செய்வாங்களா? எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவாலாம் சும்மா எழுதலை. உண்மையாகவே என் ரசிகர்கள் பாருங்க, நான் படத்தில் அப்படி கிடையாது, நிஜத்துலேயே என் ரசிகர்கள் அப்படி தான். அப்படி இந்த மாதிரிப்பட்ட தற்குறித்தனங்களையெல்லாம் அவன் பெரிய என்னமோ க்ளோரிஃபை பண்ணி காட்டுறதுனால தான்டா அவன் பெரிய ஆள் மாதிரி இங்கே உலா வந்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் ஒரு ஆளே கிடையாது. விஜய் ரசிகனோ விஜய்க்காக கோயிலில் மண்டியிட, விஜயோ யாருக்காக டேஷ். நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. நான் விஜய் ரசிகை எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு விஜயோட அரசியல் வருகை பிடிச்சதுனால தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 காணொலி நான் போட்டேன். பாத்துக்கோங்க, 2-3 காணொலி போட்டேன். எனக்கே எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இத பார்த்தா என்ன ஆகுது? எனக்கு சிரிக்கவா அளவா தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி அந்த மனுஷனுக்காக முடியப்பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வராரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? இவங்க 2-3 காணொலி போட்டதுக்கே நான் வருத்தமா இருக்கு, எனக்கே சங்கட்டமா இருக்குன்றாங்க. ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட். ஆரம்பமே 2 வருஷம் முன்னாடி தான். 600 நாட்கள் அந்த கட்சிக்காக வேலை பார்த்திருந்தா 600 வீடியோக்கள் 600 பதிவுகள் அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். என்ன உங்களை விட பல 100 மடங்குகள் அதிகம், அவ்வளவுதான். இது ஒரு மேட்டரா? ஐயோ சார், நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்ண நிறுத்துங்க சார். எங்க அப்பா வேற போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காரு சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். விதவிதமா தோண்டி எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஆனா நண்பர்களே, கலாய்க்கிறதெல்லாம் சரிதான். ஆனா விஜய் பையனுக்கு த்ரிஷா சித்தி அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் மட்டும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனுடைய இடத்துல இருந்து அதை பார்க்குறப்போ ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கும். விஜய்ன்ற நபரை என்ன வேணால் பேசலாம், விஜய்ன்ற நபரை நீங்கள் எப்படி வேணால் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் அது அவங்க பிள்ளைங்களுடைய மனசை பாதிக்காத வகையில் நம்ம விமர்சனம் பண்ணணும்.
நக்கல் நையாண்டி அடிக்கிறதா இருந்தாலும் அந்த லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. விஜய் அவர்களுடைய மனைவியையோ அவங்க பிள்ளைங்களையோ டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது கூட வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. திமுக யாருமே 2 பொண்டாட்டி வச்சது இல்லையா? யாருமே 2 டைவர்ஸ் வச்சது இல்லையா? திரை நடிகர்கள் வந்து எத்தனை பேர் வச்சிருக்காங்க? நான் இன்னைக்கு வெளியே எடுத்துட்டா? உங்கள் அண்ணன் வெளியே எடுத்துகிட்டு வந்ததுனால தான்டா எல்லா பிரச்சனையுமே. வெளியே எடுத்துகிட்டு வராமல் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா குடும்பத்தோட நல்லா இருந்திருக்கலாமா? கேட்குறானுங்களா வெளியே எடுக்காதீங்கடா வெளியே எடுக்காதீங்க, எவனும் இப்போ வெளியே எடுத்துகிட்டு காட்டவா அப்படின்றான். சொன்னா கேளுங்கடா, பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு வீட்டில் இருங்க, பொண்டாட்டி புள்ளா குட்டின்னு இருங்க, எதையும் வெளியே எடுத்து காட்ட வேண்டாம் யாருக்கிட்டையும். ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்ச தான் நீ விவகாரத்துல எல்லாம் வருவியா? யாருமே 2 பொண்டாட்டி யாரு 2 விவகாரத்தை வச்சது என்னமே நீ கொண்டு வா. தனுசு வச்சிருக்கான் அப்ப நீ கொண்டு வரலாம்ல. ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரணும்னா அப்ப அவனோட எழுச்சியை வந்து வீழ்ச்சி அடையணும்னா நீ நினைக்கிற? யாருமே அவனுடைய எழுச்சியை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை சகோதரரே. அவனுக்கு எப்பவுமே எழுச்சியாக இருந்தது தான் பிரச்சனையே. கொஞ்சமாவது வீழ்ச்சி அடைந்து இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் இல்லை. எந்நேரமும் எழுச்சியிலே இருந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதாவது அவர் கெரியரின் உச்சத்தில் இருந்தார் பாருங்க, அதை மீன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏங்க எல்லாமே தப்பாக கேட்குது? கெரியரின் உச்சத்தில் இருந்து அந்த எழுச்சியில் இருந்த பாருங்க, எழுச்சி நாயகன் அவர் உச்ச கட்டத்தில் இருந்தவருங்க. அதனால அவர் எழுச்சியில் போய் இருந்ததுனால தான் பிரச்சனையே. வீழ்ச்சியில் இருந்திருந்திருக்கலாம். சே, அவர் தப்பு பண்ணல. அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட இருக்குன்னு பார்த்து எவன் சொல்லிருக்கான்? பாலிமன் சொல்லியிருக்கான்ல, நீ நேரடியாக பாத்தியா? உன்கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? நான் கேட்கிற கேள்வி, நான் தாவேக்கா வந்து தொண்டனா நான் கேட்கல, தனிப்பட்ட ஒரு மனிதனா கேட்கிறேன். அடுத்த குடும்பத்தில் நீ ஏன் நுழைக்கிற? தாவேக்கா தொண்டரா கேட்கல, தனிப்பட்ட ஒரு மனிதரா கேட்கிறாராம். ஏன் தாவேக்கா தொண்டர்னா ஒரு 10 பேர் சேர்ந்து இருப்பீங்களா? தாவேக்கா தொண்டரும் ஒரு தனி நபர் தான். தாவேக்கா தொண்டராக கேட்கவில்லை, பொதுமக்களாக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்னத்த பேசுறானுங்க பாருங்க கோமாளி பசங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறான். ஆதாரம் தான் வந்தாச்சேடா. விஜயனும் அவங்களும் சேர்ந்து மேரேஜுக்கெல்லாம் போய் கப்புள்ஸாக ஒன்றா சேர்ந்து ஒரே ஜோடியாக வந்து ஒரே மாதிரி ட்வின்னிங் பண்ணிட்டுலாம் போயிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து அந்த விவாகரத்து அஃபிடவிட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன அந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இதை பண்ணுறாருன்னா அப்போ அதுதானே ஆதாரமே. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் கோமாளி பாய்ஸ்? ஆனாலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து திமுகவை கதற விட்டுட்டாப்ல அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் ஆக்சுவலாக கதற விட்டது யார் அப்படின்னா அணில் குஞ்சுகளை தான். விஜயனே கட்சி ஆரம்பித்து விஜயனே ரசிகர்களையும் அணில் குஞ்சுகளையுமே கதற விட்டுருக்காப்ல. வேற லெவல் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம். இதெல்லாம் மறக்கவே கூடாது, வரலாற்றில் பொறிச்சு வைக்கணும். விஜயனே கட்சி ஆரம்பித்து அணில் குஞ்சுகளே கதற விட்ட சம்பவம்லாம் அல்டிமேட்ரா. இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேனாக இருந்துட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இப்படி அமைதியாக இருக்கும். எல்லாம் ஓகேண்ணா. அங்கே அடித்தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இங்கே அடித்தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஏன் உங்கள் வீட்லேயே அடித்தாங்க அதையும் தாங்கிட்டோம். ஆனால் கடைசியில் நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்க. எல்லாம் ஓகே. அண்ணன் போய் கல்யாணத்தில் என்ன சொல்லி வாழ்த்திருப்பாரு? பாவமாக இருக்குங்க. ஏன் தான் எல்லாரும் சுற்றி அடிக்கிறாங்களோ தெரியல. அங்கே அடித்தாங்க வாங்கிக்கிட்டோம், இங்கே அடித்தாங்க வாங்கிட்டோம், கடைசியில் நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்களேடான்னு கதறாங்க. சரி, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இப்படியெல்லாம் எந்த கட்சியிலுமே எந்த தொண்டர்களுக்கும் எந்த ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு சூழல் வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அணில் குஞ்சுகள் கிட்ட தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவன் ஒரு சுயநலவாதி, உங்களையே தூக்கி போட்டு மிதிப்பான், நீங்கள் தான் நசுங்கி சாவீங்க, நீங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கல்ட்டு மனநிலைக்கு நீங்கள் என்ன தான் மிதி வாங்கினாலும் நீங்கள் அவனுக்கே தான் திருப்பி போய் உருவி விடுவீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இருக்கானுங்க சில அணில் குஞ்சுகள். ஆனால் கொஞ்சம் அணில் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் சுயமரியாதை ஒரு ஓரமாக அங்கே ஒரு மில்லி லிட்டரில் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும் போல் அந்த அணில் குஞ்சுகள் மட்டும் சொரணை வந்து வெளியே போயிட்டானுங்க. போங்கடா, உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒரு மயம் கிடையாது, போங்கடா அப்படின்ட்டு ஓரமாக போயிட்டானுங்க. ஆனால் இந்த பையன் கடைசியில் கேட்ட அந்த கேள்வி பாருங்கள், அது நியாயமான கேள்வி. அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன விஷ் பண்ணியிருப்பார்? கண் கலங்காமல் அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க தம்பி, 100 ஆண்டு காலம் சேர்ந்து வாழணும் தம்பி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரா? இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கே தகுதி கிடையாதே இந்த நபருக்கு. பொண்டாட்டியை கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. கண் கலங்க வைக்கிறது என்ன, நம்ம ஆளு 6 கடலே ஓட வைப்பாப்புல பொண்டாட்டி கண்ணில் இருந்து. இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷனை பத்தி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவரே இப்போ சேர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஆனா நான் தளபதி வந்து இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் பர்சனல் லைஃப் மேல நிறைய அலிகேஷன் வைக்கும் போது அவங்க ஒய்ஃபே வைக்கிறாங்க அப்படிங்கிற போது வந்து இந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. முதல் தடவை இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ சரியா யோசிக்கிறானுங்க அப்படின்னு தோணுதுங்க. ஆனா இதெல்லாம் வந்து டெம்பரரி தான், நம்ம எதையுமே பாராட்டக்கூடாது. தற்குறியா இருக்கிறத ஒத்துக்கிறானுங்கல்ல, அதை மட்டும் பாராட்டிட்டு ஒதுங்கிடணும். சூப்பர்ரா பசங்களா, நல்லா திருந்திட்டீங்க போல இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவனுங்களெல்லாம் அப்படி நம்பக்கூடாது.
ஒரு சைஸாக இருக்கானுங்க, அத்தனை பேரும் பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு இருக்கானுங்க, பாவமாக இருக்குது பார்க்கவே இவனுங்களை எல்லாம். சார் இப்படி கதற விட்டானே ஒரே நாளில். அணில் குஞ்சுகளுக்கு இது லைஃப் டைம் ட்ராமா. What bro? This is very wrong bro. There is the saying, with great power comes great responsibility. What is happening literally? பவர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, the audacity to do such things. What are you trying to say to the future generation? படத்துல கூட சிகரெட் பிடிக்கிறதுக்கும் ஆல்கோஹால் குடிக்கிறதுக்கும் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துல தங்களோட காடா பார்க்கக்கூடியவங்க, ஹீரோஸா பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் தம் அடிக்கிறாங்க, சரக்கடிக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கு கெடுதல் வருதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் ஓட்டும் போது வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுங்கன்ற அளவுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு படத்துல அது நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதுல ஒரு வார்னிங் மாதிரி வருது. What are you doing in real life? Seriously, there are so many people who think so great about you and you are normalizing adultery. You are normalizing going out with another woman, still being married to your wife. The audacity to do that even before elections. எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பண்ணாலும் தப்பு தான், எப்போ பண்ணாலும் தப்பு தான். பட் சிஎம் ஆகணும்னு கனவு காண்டுட்டு இருக்கும் போது வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. ஸ்டாப் நார்மலைசிங் சச் ஷிட்ஸ் ப்ரோ. இந்த பெண்மணி வந்து மிகவும் சரியா சொல்லியிருக்காங்க. இப்படி விஜய் வந்து வேற ஒரு பெண் கூட, வேற ஒரு நடிகை கூட, அதுவும் இவர் மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவருடைய ஒய்ஃப் வச்சதுக்கு அப்புறமும் இந்த பெண் கூட, இந்த நடிகை கூட போனது வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலயமா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ், உங்களை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது, இது ஒரு தப்பே கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக கேட்குறாங்க. ஆஃப்டர் ஆல் படத்தில் கூட சிகரெட்டோ தண்ணியோ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, இது லைஃபுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் இப்படி செஞ்சு உங்களை கடவுள்னு நினச்சி பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இதெல்லாம் நார்மல்னு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ விஜய் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு தற்கூரி அணில் குஞ்சு இருக்குது. அதுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ. அந்த தற்கூரியோடைய அந்த இணையர் இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் என்ன தவறு இருக்குது? இதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது, எங்கள் அண்ணனே செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து குழப்பம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? பல குடும்பங்கள் இதனால சீரழிஞ்சு போகும், நாசமாக போகும் இல்லையா? இதுக்காக தான் நம்ம வாய்ப்பு கிடைக்கிற போல சொல்லிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து காணொளிகள் பதிவிட்டுக்கிட்டே வரோம். விஜய்ன்ற நபர் அரசியலிருந்து முற்றிலும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய நபர். இந்த தாவேக்கான்ற கட்சி முற்றிலும் அரசியலிருந்து துடை தெரியப்பட வேண்டிய ஒரு கட்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இவனுங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், இவனுங்க செய்யக்கூடியது, விஜய் செய்கிற விஷயங்கள், விஜய் பேசுகிற விஷயங்கள், விஜய் நடந்துக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நார்மல் கிடையாது. இவனுங்க ஒரு சைக்கோ கும்பல், இவனுங்க வந்து மனநலம் சரியில்லை. இவனுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொது சமூகம் நார்மலாக எடுத்துக்கிச்சுன்னா எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை வரும், 1008 பஞ்சாயத்து வரும், தேவையில்லாத பிரச்சனை. இவனுங்க வந்து அரசியல் கட்சி கிடையாது, ஒரு கோமாளி கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம், மூடர் கூட்டம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லி தொடர்ச்சியாக காணொளிகள் பதிவிட்டுக்கிட்டு வர்றது இதுக்காக தான். இதுக்கு முன்னாடி நாம் தமிழரை போட்டு அடின்னு அடித்தோம். ஏன்னா அவனுங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த சாம்பிகள். அவனுங்களே நம்ம சாம்பிகள்னு சொன்னோம்னா இவனுங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனுங்களை சாம்பிகள்னு சொன்னா அப்ப அவனுங்களை என்ன சொல்றது? இப்ப அவனுங்க எவ்வளவோ பரவாயில்லைன்ற மாதிரி தோணுது. அவனுங்களை பரவாயில்லைன்னு தான் நம்ம சொல்லணுமே இல்லையா, அவனுங்களை சாம்பிகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த தாவேக்கா தற்கொலைகளை கம்பேர் பண்றோம், அவனுங்க எவ்வளவோ பரவாயில்லை. நிறைய பேர் இப்பதான் சொல்றாங்க, தம்பி நீங்க வந்து இப்படி விஜயை திட்டுற போல நாங்க எதுக்கு இவன் இப்படி வந்து தொடர்ச்சியா அடிக்கிறான் நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ புரியுது எதுக்குன்றது, இப்போ புரியுது, அப்போ புரியல இப்போ புரியுதுன்றாங்க. புரியுதா? இதுக்கு தான் இப்போவும் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் போய் அணில் குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா இந்த விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வரக்கூடிய அந்த காணொலி இருக்கு பாருங்க, அதுக்கு லவ் சாங்ஸ் போட்டு நான் இருக்கேன் நீ வா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்தது இதுக்காக, அந்த கில்லி பட சீன்ஸில் வரும் பாருங்க, நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக, நான் இப்போ முடிவே பண்ணிட்டேன், உன்னைய நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி என்னமோ ஒரு சீன் அளவு.
அதை வந்து எடுத்து போட்டு க்ளோரிஃபை பண்ணி அதுக்கு பாட்டெல்லாம் போட்டு லவ் சாங்ஸ் பிஜிஎம் அது இதுன்னு போட்டு அதை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வந்ததை. இதே இந்த விஜயன்ற நபர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை தான், அது தவறு தான். ஆனாலும் வந்து அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவ்வளோ மக்களை வந்து தன் பின்னாடி வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், தான் பின்னாடி இவ்வளோ பேர் வராங்கன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியல் கட்சி, அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுடைய மூளைக்குள்ளே போய் பதியக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு கருத்தாக இருக்கட்டும், ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் எல்லாமே மக்களுக்கு ஆழமாக போய் மூளையில் அவங்களுடைய எண்ணத்தில் எண்ண ஓட்டத்தில் வாழ்க்கையில் செயல்கள் எல்லாத்துலேயும் போய் கலக்கிற ஒரு விஷயம் அரசியல். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்ன்ற ஒரு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு ஒரு கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு தவறு பண்ணுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். ஆனால் ஒரு கட்சி தலைவன் எவ்வளோ பொறுப்போடு இருக்கணும், ஒவ்வொரு நகர்வுகளும் அவ்வளோ யோசிச்சு செய்யணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு அப்படியே ஈஸியாக வந்து பேசுறது ஈஸியாக செய்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த விஜயன்ற நபருக்கு சுத்தமாக பொறுப்பு கிடையாது. அதுவும் விஜயன்ற நபர் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் சின்ன பசங்க. மற்ற கட்சிகள் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த இளைஞர்கள் பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. விஜய் பின்னாடி போகக்கூடியது எல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜுக்கு போயிட்டு இருக்கிற பசங்க தான். மேக்ஸிமம் 95% வந்து விஜய் பின்னாடி இருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜயை பார்த்து விஜய் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பார்த்து சரின்னு நினச்சா பின்வரும் தலைமுறை என்ன ஆகுறது? நமக்கு என்ன, நம்ம குடும்பத்தில் அப்படி யாரும் இல்லை, நம்ம வீட்டில் விஜயும் இல்லை யாரும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நமக்கு பிறக்கிற குழந்தைங்களோ நம்ம குழந்தைங்களுடைய குழந்தைங்களோ இந்த சமூகத்தில் தான் புழங்கி வாழணும். இப்படி விஜய் ரசிகர்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே தான் நம்ம குழந்தைங்களும் அங்கே வாழணும். இப்படி ஒரு சமூகத்தில் நம் பின்வரும் சந்ததியினரை நம்ம வந்து இப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த சைக்கோ கூட்டத்தோடு சேர்த்து விட்டுக்கிட்டு போனோம்னா அவங்களோட லைஃப் என்ன ஆகுன்றதை யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தருமே நம்ம தெளிவோடு செயல்படணும். அரசியல் ரீதியாக இவனுங்களை ஒழிச்சு கட்டுறது ஒரு பக்கம், கண்டிப்பாக அதை செய்யணும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஒரு கவுன்சிலர் ஆகிறதோ ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ எந்த ஒரு அதிகாரமுமே இவனுங்க கையில் கிடைக்கவே கூடாது. அதிகாரம் எதுவுமே இல்லாமலே இவ்வளோ ஆட்டம் போடுறானுங்க, இவ்வளோ தவறான முன்னுதாரணங்களை வந்து கற்பிக்கிறானுங்க அப்படின்னு சொன்னால் அதிகாரம்லாம் கையில் இருந்தால் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, என்ன மாதிரி பேசுவானுங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவானுங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் அரசியல்ன்றது என்னமா அவங்கவுங்க திட்டிக்கிறாங்க, ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை திட்டுது, அதை அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா வந்து கடந்து போயிடக்கூடாது. அரசியலை உற்று நோக்க வேண்டும், அரசியலை கவனிக்க வேண்டும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யார் யார் என்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். தவறு எது சரி எதுன்றதை உணர்ந்து யாருக்கு வாக்களித்தால் நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் மக்களே. நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வாக்களிக்கிற அன்னைக்கு தயவு செஞ்சு போய் வாக்களிச்சிருங்க. இந்த தற்குறி கூட்டத்தை அரசியலிலிருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்குது. ஆகவே நம்ம எல்லாருமே வாக்களித்து அரசியலிருந்து இந்த குப்பை கட்சியை, தமிழகத்துக்கு தேவையே இல்லாத இந்த குப்பையை தூக்கி நம்ம வீச வேண்டும். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.